ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி, நான் விழுத எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நீட்டமாக அரிஞ்சிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கப்பு ரவை. இப்போது ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுமே கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதாவது ரொம்பவும் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி விட்டுறணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அந்த இஞ்சி பேஸ்ட்டையுமே அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்ததுமே நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம எடுத்து போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு கட்டி ஆகிடாது. இப்போ நம்ம கிளற உப்புமா அப்படியே கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவும் கெட்டியாக விடாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வாயில் வச்சதுமே கரையிற ரவா உப்புமா ரெடி. இதை நீங்கள் சட்னி கூடயோ ஊறுகாய் கூடயோ நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.